வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த சந்திப்பானது நேற்று ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பின் போது வடக்கு மற்றும் கிழக்கு பிராந்தியங்களில் உள்ள மக்கள் நீண்ட காலமாக எதிர்நோக்கும் சவால்கள் குறித்து கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதியின் கவனத்துக்கு கொண்டு சென்றதாக கூறப்படுகிறது. இந்த சந்திப்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், பத்மநாதன் சத்தியலிங்கம், சண்முகம் குகதாசன், சாணக்கியன் ராசமாணிக்கம், ஞானமுத்து ஸ்ரீநேசன், கவேந்திரன் கோடீஸ்வரன், இளையதம்பி ஸ்ரீநாத், துரைராசா ரவிகரன் ஆகியோர் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான புதிய அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயார் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கும் இடையிலான விசேட சந்திப்பிலே அவர் இதனை கூறியுள்ளார். இதன்போது உலக வங்கியின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்படும் அனைத்து திட்டங்களும் எதிர்காலத்திலும் அவ்வண்ணமே முன்னெடுக்கப்படும். இதன்போது புதிய அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டம், கிராமிய வறுமையை ஒழித்தலுக்கான திட்டங்கள், பொருளாதார டிஜிட்டல் மயமாக்கல், வேலை திட்டத்துக்கு இணையான டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்குவதற்கான வேலை திட்டம் என்பன குறித்து இருதரப்பு கலந்துரையாடல் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா மீது சுமத்தப்பட்டிருந்த அவமதிப்பு வழக்கில் இருந்து அவரை நீதிமன்றம் நேற்று விடுவித்துள்ளது. நீதிமன்றத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தி கிருணிகாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையை மேன்முறையீட்டு நீதிமன்றம் நிறைவு செய்துள்ளது. இந்த நிலையிலே குறித்த குற்றச்சாட்டுகளில் இருந்து கிருணிகாவை விடுவிப்பதாகவும் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கல்கிச நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு தொடர்பாக ஊடகவியலாளர் சந்திப்பில் கிருணிகா தெரிவித்த கூற்றுக்கு எதிராகவே இந்த வழக்கு தொடரப்பட்டிருந்தது. எனினும் இதுபோன்ற கருத்துக்களை எதிர்வரும் காலங்களில் வெளியிடப் போவதில்லை என கிருணிகா பிரேமச்சந்திரன் தனது சட்டத்தரணி ஊடாக உறுதியளித்ததை அடுத்து நீதிமன்றம் அவரை விடுவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் முன்வைக்கப்பட்ட அரசாங்க கொள்கை அறிக்கை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. ஜனாதிபதியினால் நவம்பர் 21 பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட அரசாங்க கொள்கை அறிக்கை மீதான தீர்மானம் நேற்று பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்பின்றி ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. அரசாங்க கொள்கை அறிக்கை மீதான விவாதம் நேற்று முன்தினம் காலை 9:30 மணி முதல் மாலை 5:30 மணி வரையிலும், நேற்று காலை 9:30 மணி முதல் மாலை 5 மணி வரையிலும் 2 நாள் விவாதமாக நடைபெற்றது. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளம் மீண்டும் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. அதனை மீட்டெடுக்க தேவையான பணிகள் நடைபெற்று வருவதாகவும், இணையதளம் ஹேக் செய்யப்படுவது இது 2வது முறை எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னதாக நவம்பர் 12 மேற்படி இணையம் ஹேக் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முதற்கட்ட விசாரணைகளின்படி வெளித்தரப்பினரால் இணையதளத்தின் எந்த தரவுகளும் அணுகப்படவில்லை அல்லது திருடப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்துக்கான அணுகல் பாதிக்கப்பட்டுள்ளது. திருடப்பட்ட சொத்துக்களை மீட்பதற்காக அடுத்த காலாண்டில் 3 புதிய சட்டமூலங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். குற்ற சட்டமூலம், மீட்பு, புனர்வாழ்வு மற்றும் திவால் சட்டமூலம், கணக்காய்வு சட்டமூலம் ஆகியவற்றுக்கான திருத்தங்கள் இவ்வாறு சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய உற்பத்திக்கான உரமானியத்தை திறம்பட சேகரிக்கும் நோக்கில் QR குறியீடு முறையை அறிமுகப்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது.
ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவிற்கும் சிறிய மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் மாதங்களில் நுகர்வோருக்கு அரிசியை நியாயமான விலையில் தட்டுப்பாடு இன்றி வழங்க வேண்டியதன் அவசியத்தை சிறு மற்றும் நடுத்தர அரிசி ஆலை உரிமையாளர்களிடம் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக எடுக்க வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்தும் அவர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். மக்களுக்கு தட்டுப்பாடின்றி அரிசியை வழங்கும் வகையில் நாட்டில் சேமிப்பு கையிருப்பு வசதிகளை அதிகரிப்பதற்கு மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் அதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. 5.7 பில்லியன் ரூபாய் வரி மற்றும் மேலதிக கட்டணங்களை செலுத்த தவறியதன் காரணமாக WM மெண்டிஸ் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட மதுபான உற்பத்தி உரிமம் இன்று முதல் நிறுத்தப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நிறுவனம் கலால் வரியை செலுத்த தவறியதன் காரணமாகவும் அது தொடர்பான 5.7 பில்லியன் ரூபாய் கலால் திணைக்களத்திற்கு செலுத்தப்பட வேண்டியதன் காரணமாகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்குமைய WM மெண்டிஸ் மற்றும் நிறுவனத்தின் மதுபான உற்பத்தி உரிமத்தை நேற்று முதல் இடைநிறுத்துமாறு கலால் ஆணையாளர் நாயகம் உத்தரவிட்டுள்ளார். மதுபான உற்பத்தி செயல்முறையை 5ஆம் தேதி முதல் இடைநிறுத்தவும், மேலும் வரி மற்றும் கூடுதல் கட்டணம் செலுத்தப்படாவிட்டால் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட அனைத்து கலால் மதுபான உரிமங்களும் டிசம்பர் 31ஆம் தேதிக்கு பின்னர் நீட்டிக்கப்படாது என்றும் கலால் திணைக்களம் தீர்மானித்துள்ளது. கிளிநொச்சியில் பரந்தன் பூநகரி வீதியின் செல்விபுரம் வீதியின் கரையில் நீரினுள் மூழ்கிய நிலையில் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் பூநகரி பள்ளிக்குடா செட்டியார் தரைவழியைச் சேர்ந்த 69 வயதுடைய செல்லையா கணிஷ்டநாதன் என்ற முதியவர் சடலமாக காணப்பட்டுள்ளார். மேலும் குறித்த சம்பவம் தொடர்பாக பூநகரி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற வளாகத்தின் 3வது மாடியிலுள்ள குளிரூட்டியில் நேற்று காலை தீ விபத்து ஏற்பட்டது. எனினும் அதனை உடனடியாக அணைப்பதற்கு நாடாளுமன்ற ஊழியர்கள் செயல்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அனுராதபுரம் உடமெழுவ போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ளார். துஷ்பிரயோகத்துக்குள்ளான பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி ஸ்ரீ மகாபோதி விகாரையில் கடமையில் ஈடுபட்டிருந்த நிலையில் அதன் மேற்பார்வையாளராக சந்தேக நபரான உப போலீஸ் பரிசோதகர் செயற்பட்டுள்ளார். இதன்போது உப போலீஸ் பரிசோதகர் பெண் போலீஸ் கான்ஸ்டபிளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார். துஷ்பிரயோகத்துக்குள்ளான பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் இது தொடர்பில் அனுராதபுரம் போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவில் முறைப்பாடு அளித்துள்ளார். 2023 அல்லது 2024 மதிப்பீட்டு ஆண்டுக்கான வருமான அறிக்கைகளை சமர்ப்பிக்கும் திகதி எதிர்வரும் 7ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த திகதியில் அல்லது அதற்கு முன் வருமான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று திணைக்களம் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டது. முன்னதாக நவம்பர் 30ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஏற்பட்ட அனைத்து நிலைமைகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் தெரிவித்துள்ளது. பூசா சிறைச்சாலையில் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளால் விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்போது சிறைச்சாலை வைத்தியசாலை வளாகம் மற்றும் சிறைச்சாலை வளாகத்தில் மிகவும் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கையடக்க தொலைபேசிகளின் சார்ஜர்கள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் போலீஸ் விசேட அதிரடிப்படை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. மேலும் கையடக்க தொலைபேசிகளின் சார்ஜர்கள் 5, டேட்டா கேபிள்கள் 8 மற்றும் லைட்டர்கள் 2 உள்ளிட்ட பொருட்களே அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளன. களுத்துறை மொரந்துடுவ தெல்கட சந்திக்கு அருகில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக மொரந்துடுவ போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் மொரந்துடுவ பிரதேசத்தைச் சேர்ந்த உதயங்க சில்வா என்ற 18 வயதுடைய இளைஞனை உயிரிழந்துள்ளார்.
உயிரிழந்த இளைஞன் தனது 17 வயது நண்பனுடன் மோட்டார் சைக்கிளில் வீடு நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது வீதியில் பயணித்த டிப்பர் வாகனத்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது இளைஞன் உயிரிழந்துள்ளதுடன் இளைஞனின் நண்பன் படுகாயமடைந்து களுத்துறை நாகடை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் மண்டைத்தீவு கடற்பகுதியில் 188 கிலோகிராம் கஞ்சா தொகை கடற்படையினரால் புதன்கிழமை அதிகாலை கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த டிங்கி படகினை சோதனை செய்ய முற்பட்ட போது படகில் இருந்த 2 நபர்கள் தப்பி சென்ற நிலையில் 188 கிலோகிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.